யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய் கொழுப்பு போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் சின்ன சின்னதாக வெட்டுங்கோ, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொழுப்பு, ஆட்டிறச்சின்னா கொழுப்பு. இது நாங்கள் இறைச்சி காய்ச்சிக்கல கொழுப்பு எடுத்து இப்போ வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். தக்காளி பழம், தேசிக்காய், உப்பு, வெந்தயம், மஞ்சள் தூள், முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால். வாங்கோ பார்ப்போம். கத்திரிக்காயில் இதுக்குள்ளே போட போகிறோம். எல்லாத்தையும் இதுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட போகிறோம். நாங்கள் வெட்டி வச்சுக்க தேசிக்காய் தவிர மற்ற வெங்காயம் இது இவ்வளவுதான். நீங்கள் இவ்வளவுதான் வெங்காயம் போடணும் இல்லை, இருக்கிற அளவு போடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடணும். என்னென்னா வேறு உரைப்பு இல்லை, இதுக்கு பச்சை மிளகாய் தான் உரைப்பு. கருவேப்பில்லை, இது ஆட்டிறச்சின்னா கொழுப்பு, அதையும் போடுங்க. தக்காளி பழம் பழத்தையும் நாங்கள் போட்டுட்டு இதுக்குள்ள மஞ்சள் தூள் போட போகிறோம். வெந்தயம் நல்லா ஒரு மீசக்கரண்டி போடலாம். ஒன்று இன்னொரு பாதி மீசக்கரண்டியும் இந்த தேக்கரண்டி இது போடுங்க. போட்டுட்டு இப்போ ரெண்டாம் மூன்றாம் பாலில் கொஞ்சம் கணக்க விடாதுங்க. தக்காளி பழமும் தண்ணி விடும், கொஞ்சம் போடுங்க. அரைவாசி இந்த இதுக்கு கீழே தான் நிற்கணும், கத்திரிக்காய்க்கு கீழே தான் நிற்கணும் பால். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுங்க. உப்பையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மூடி விடுங்க. இது அவிய மட்டும் நீங்கள் கொதி வேறு மட்டும் திறக்க தேவையில்லை. கொதி வந்த பிறகு மற்ற பக்கம் திருப்புவோம். நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ கொதி வந்துட்டு இது நாங்கள் மற்ற பக்கம் வடிவாக திருப்பி விடுவோம். திருப்பி நான் கொஞ்சமாக அவிய விடுவோம். இப்படியே இதாக மூடி விடுவோம். கத்திரிக்காய் அவிய இல்லை, மூடி விடுவோம். இப்போ வாங்க திறப்போம். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் அவிஞ்சு இருக்கும். அது நாங்கள் இதுக்கெல்லாம் முதல் பாலை விடுவோம். நல்லா பிரட்டி போட்டு காடியாக மசிச்சு விடுவோம். நாங்கள் முதல் பால் எடுத்து வச்சதில் அரைவாசி தான் விட்டு நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்தயத்தை போட போகிறோம். இப்போ வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டானே இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இது இப்படியே கொதி அடங்க மட்டும் விட்டுட்டு வந்து திறப்போம். இப்போ அதில் நல்லா சூடு அடங்கிட்டு திறப்போம். இல்லை சூடு எல்லாம் அடங்கிட்டுது, திறந்து பார்த்துட்டோம். இனி நாங்கள் இதுக்குள்ள தேசி புளியை விடுவோம். இதுக்கு பாதி தேசிக்காய் காணும் விளத்துக்கும். கத்திரிக்காய் பால் கறி, இது இறைச்சி பிரட்டை ஆச்சேக்கில் ஒரு எலும்பு குழம்பு, ஒரு கத்திரிக்காய் பிரட்டை. இது துளக்கைக்குதே நீங்கள் நல்ல மனம் அடிக்கும். வெந்தயம் கடைசி அதில் போட்டாங்க, அப்போ நல்ல வாசமாக இருக்கும். செய்து பாருங்கோ. இப்படியே இதுக்கு வேணும். ஆட்டிறச்சி காய்ச்சிக்கில் பழைய அம்மம்மா அதில் கட்டாயம் ஒரு கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, ஆட்டிறச்சி பிரட்டை, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு, ஒரு இறைச்சி சொதி, எலும்பு சொதி, இவ்வளவு கட்டாயம் அம்மா மகள் காய்ச்சிக்கிற இருக்கிறது. நாங்களும் இதே மாதிரி தான் காய்ச்சிக்கிற கத்திரிக்காய் பால் கறி. கத்திரிக்காய் கட்டாயம் காய்ச்சோணுமென்று சொல்லுவேணும். அயன் இருக்கிறபடியாக கட்டாயம் இறைச்சி காய்ச்சிக்கல கத்திரிக்காய் காய்ச்சோணுமென்று சொல்லுவேணும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும். நல்ல வாசமாக இருக்கும். கடைசியாக வெந்தயம் போட்டு நாங்கள் நல்ல மனமாக இருக்கும். நீ செய்து பார்த்துட்டு எப்படி என்று சொல்லுங்க.